மன்னன் என்பிற்கொழுவி இசைந்துரு தோற்றசை முன்பில் கொழுவி முடிகுவதாமே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் ஞானலிங்கம். இறுதி பாடலாக இந்த அத்தியாயத்தில் 1172 நாம் சிந்திக்கின்றோம். சக்தி சிவந்தன் விளையாட்டு தாரணி. சக்தி சிவந்தன் விளையாட்டு தாரணி. சக்தி சிவமுமாய் சிவன் சக்தியுமாகும். சக்தி சிவமுமாம் சிவன் சக்தியுமாகும். சக்தி சிவமன்று தாவரம் வேறில்லை. சக்தி சிவமன்று தாவரம் வேறில்லை. சத்திதான் என்றும் சமைத்துருவாகுமே. சத்திதான் என்றும் சமைத்துருவாகுமே. இந்த பாடல்ல முக்கியமா சக்தியும் சிவனும் வேறல்ல அப்படின்றதுதான் நமக்கு திருப்பி திருப்பி உணர்த்த வருகின்றார். அந்த சக்தி சிவன் தன் விளையாட்டு அப்படின்றாருங்க. இப்ப பராசக்தியும் சிவபெருமானும் இணைந்தும் திருவிளையாடல் இது. இந்த உலகத்துல அந்த சராசரங்களை எல்லாம் தோற்றுவித்து அந்த சக்தியை சிவமாகவும் சிவமே சக்தியாகவும் ஒருங்கிணைத்து இருக்கின்றது. இருவரும் பிரிக்க முடியாதவர்கள். அதான் சிவம் சக்தி ஆகும் அப்படின்றது. சக்தி சிவம் அன்றி அப்படின்னு அர்த்த வரிகளை சொல்றாரு. இது சத்தியம் இல்ல, சிவமும் இல்ல, தாவரமும் வேறு இல்லை அப்படின்னாக்கா இந்த உலகத்துல உயிர்களுக்கு பற்றி கொள்வதற்கு ஆதாரமாக வேற எந்த பொருளும் இல்லை. எல்லா உயிர்களுக்கும் ஆதாரம் இவதான் அப்படின்றது சுருதிட்டு சொல்லுகின்றார். சக்தி தான் ஒன்றும் அப்படின்னாக்கா சக்தியானவள் சிவத்தோடு ஒன்றாக கலந்து தான் ஒன்றும் சமைத்து உரு ஆகுமே. அனைத்து படைப்புகளும் வடிவங்களும் தானாகவே உருவெடுக்கின்றன. அவங்களுடைய திருவிளையாடல் தான் இது. இறைவனும் இரவியும் அல்லது சகுனம் சக்தியும் திருவிளையாட்டு மூலமாக தான் அந்த உலகங்களையும் அதில் உள்ள உயிர்களையும் படைக்கின்றார்கள். ஆண் பெண் அருவம் உருவம் இப்படி இருக்கின்ற இந்த தத்துவங்களும் வெவ்வாறவனை அல்ல. சக்தியே சிவமாகவும் சிவமே சக்தியாகவும் தெரிகின்றார்கள். அதனால்தான் ஒரு ஆண் அப்படின்னா ஆண் தன்மை மிகுதியாக இருக்கின்றது, அவனிடமும் பெண் தன்மை இருக்கின்றது அப்படின்ற மாதிரிதான் இது. நெருப்பும் அதன் சூடும் போல எப்படி பிரிக்க முடியாதோ, சொல்லும் அதன் பொருளும் போல எப்படி அதை விளக்கிக் கொள்ள முடியாதோ, அப்படிதான் சிவனும் சக்தியும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கிறார்கள். இந்த உலகத்தை இயக்குவதற்காக அல்லது உயிர்கள் உறுதி அடைவதற்காக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சக்தியே சிவத்தோடு இணைந்து பிரபஞ்சத்தோடு அனைத்து தோற்றங்களும் வடிவங்களாகவும் இருக்கின்றார்கள். முக்கியமான கருத்து என்னன்னாக்கா பிரபஞ்சம் முழுவதும் சிவசக்தி மதமானது. இது உண்மையா முழுமையா நமக்கு உணர்ந்து கொள்வதுதான் இந்த ஞானலிங்கம் அப்படின்றது தத்துவத்தினுடைய சாரம். இத ஒரு கதை மூலமா பார்க்கணும்னாக்கா அர்த்தநாரீஸ்வரர் உருவான கதையை தான் சொல்லணும். எப்படின்னாக்கா அது முன்னாடியே நம்ம பார்த்திருக்கிறோம் பல தடவை. கைலாய மலையில சிவபெருமான தரிசிக்க முனிவர்களும் தேவர்களும் டெய்லி வருவாங்க. அதுல பிரிங்கு முனிவர்னு ஒருத்தர் ரொம்ப தீவிரமான சிவபக்தர். அவருக்கு ஒரு தனித்துவமான வழக்கம் இருந்தது. சிவபெருமான மட்டும்தான் கும்பிடுவாரு. முதல் கடவுள் அப்படிம்பாரு. பார்வதி தேவியை வணங்க மறுத்துருவாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் கைலாயத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவாரு, சிவனை மட்டும் வலம் வருவாரு. அருகில் இருக்கிற பார்வதி தேவியை அப்படியே விட்டுடுவாரு, தவிர்த்துடுவாரு. அப்ப பிரிங்கு முனிவர் என்ன பண்றாரு, இந்த செயல் பார்வதி தேவிக்கு வருத்தத்தை அளிக்குது. நான் சிவன சக்தியும் ஒண்ணுதானே, சக்தி இல்லாம சிவன் எது, சிவன் மட்டுமே பிரபஞ்சன்னு எப்படி நினைக்கலாம் அப்படின்னு தேவி கருதுனாங்க. முனிவருக்கு அந்த உண்மையை உணர்த்த விரும்பி என்ன பண்றாங்க, சிவபெருமானுடன் நெருக்கமா அமர்ந்துகிட்டாங்க. பிரிங்க முனிவர் வந்தாரு, 2 பேரும் நடுவில் கேப் இல்ல. சரின்னு பார்த்தாரு, தன்னோட பிடிவாதத்தை விடல, சிவனை மட்டுமே வணங்கணும் அப்படின்றதால ஒரு வண்டி வடிவம் எடுத்தாரு. கூர்மையான சிறைகளால இருவருக்கும் இடையில ஒரு ஓட்டையை போட்டு சிவபெருமானை மட்டும் தனியா வலம் வணங்கினாரு.
பார்வதி அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. சக்தி இல்லாம எப்படி ஒண்ணு நகர முடியும் பாக்குறேன்னுட்டு அந்த சக்தியின் அம்சமான உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் சதை இதெல்லாம் திரும்ப ரிட்ரைவ் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம தத்துவப்படி எலும்பு வந்து சிவ அம்சம், தசை ரத்தம் எல்லாம் சக்தி அம்சம். உடனே பிரிங்கமணியர் வந்து சக்தி ஏந்து போய் நிக்க முடியாம கீழே விழுறாரு. அப்ப என்ன பண்றாரு, பத்மனோட நிலைமை கண்டு இறங்கி அவருக்கு ஊன்றுகோலாக 3வது காலை அருளுகின்றார். இது வந்து திருவானைக்காவல்ல ஒரு தூண்ல இருக்கும் இந்த படம். முனிவருடைய அந்த கால் உதவியோட மீனு சிவனை வணங்கிட்டு போயிட்டார். இத கண்ட பார்வதி தேவி பிரபஞ்சத்துக்கு ஒரு உண்மையை உணர்த்தணும், சிவன்கிட்ட இருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாதபடி நானும் அவரும் ஒண்ணுன்னு உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு பூலோகம் வந்து ரொம்ப கடுமையா தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் இருக்கும்போது தேவியின் தவத்தை பார்த்து சிவபெருமானவர்களுக்கு காட்சி தராரு. அப்பதான் தேவி கேட்கிறாங்க, உங்களுடைய உடல்ல ஒரு பாதிய எனக்கு தந்து நாம் இருவரும் இரு டிரான்ஸ்பர் இல்லா ஒரே பொருள் அப்படின்னு உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்னு வரம் கேட்கிறாங்க. சிவபெருமானும் சம்மதித்து தனது இடது பாகத்தை பார்வதிக்கு அளிக்கின்றார். அதுதான் சக்தி சிவமாய் சிவன் சக்தியாகும், சக்தி சிவமன்றி தாவரம் வேறில்லை அப்படின்றதுக்கு அகிலமே விளக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். வலப்பக்கம் சிவன் இடப்பக்கம் சக்தி இந்த உருவம் தோன்றியது. அப்புறம் தான் பிரிங்கமணியர் என்ன பண்ணாரு, தாயே சக்தியும் சிவமும் பிரிக்க முடியாத ஒன்றாக தத்துவம் என்பதனை தனது அறியாமையால உணராம இருந்துட்டான் அப்படின்னுட்டு உடலும் உயிரும் போல அவர் அந்த தவற்றை உணர்ந்து இருவரையும் இணைந்து வலம் வர தொடங்கினார். இந்த கதையினுடைய சுருக்கம் என்னன்னா, பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்துக்கு ஆக்கமும் வேணும், ஆற்றலும் வேணும். ஆக்கம் சிவன், ஆற்றல் சக்தி. அப்ப ஆற்றல் இல்லைன்னா ஆக்கம் இல்லை, ஆக்கம் இல்லைன்னா ஆற்றல் இல்லை. இந்த முழு உலகமே அவனுடைய திருவிளையாடல். இதுதான் நமக்கு அர்த்தநாதீஸ்வரர் தத்துவம் நமக்கு விளக்குகின்றது. டே டு டே என்ன நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேலன்ஸின் சிவசக்தி எனர்ஜி, ஆண் பெண் ஆற்றல் சமநிலை, அதை நம்ம கடைபிடிக்கலாம். இந்த பாடல் பிரகாரம் பிரீத்திங் எக்ஸசைஸ் அல்லது வாசி யோகம் பண்ணலாம். அதுக்கு நல்லா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான பதிவுகளை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். இப்படியாக நம்ம கண்ணை மூடி அமர்ந்து சிவம் அமைதியாகவும், கடமைகளை செய்யும் போது சக்தி ஆற்றலாகவும், இரண்டையும் பிரித்து பார்க்காமல் ஒவ்வொரு செயலையும் இறைவனின் திருவிளையாட்டாக எண்ணி நம்ம இந்த பாடலை நிறைவு செய்வோம். இறுதியாக கௌரியம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக அருமையான வணக்கம். மிக்க நன்றிங்க. வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1772வது திருக்குறள், திருமந்திரம். சக்தி சிவம், சக்தி சிவன் விளையாட்டு. திருமந்திரம். சக்தி சிவன் தன் விளையாட்டு தாரணி, சக்தி சிவமும் ஆம் சிவன் சக்தியுமாகும். சக்தி சிவம் அன்றி தாபரம் வேறில்லை, சக்தி தான் என்றும் சமைந்து உரு ஆகுமே. அருமையான திருமந்திரம். சக்தி சிவன் இருவரின் விளையாட்டு களம். விளையாட்டின் விளைவு இந்த பூமி. சக்தியே சிவம், சிவமே சக்தி, இரண்டும் ஒன்றே. சக்தி சிவம் இன்றி உடம்படுத்த உயிர்கள் எதுவும் இல்லை. சக்திதான் என்றும் ஆன்மாக்களோடு பொருந்தி அவைகளின் உய்வுக்கு அருள் உருவம் கொள்ளும். தாரணி உலகம், தாபரம் உடல் உருவம், சமைதல் அதன் பொருள் அமைதல், சிவம் அருவம், சக்தி உருவம். சிவம் சக்தியோடு சேர்கிற போது உருவாக சமைவது சக்தியே. சிவத்துக்கு உருவமே சக்தி என்றும் கூறுவர். கழக வெளியீட்டில் உலகு உடல்களாகிய மாயா காரிய பொருட்கள் சிவன் சக்தியோடு பொருந்த சக்தியின் எண்ணத்தால் எளிதாக தோன்றி காரியப்படுகின்றன. அதனால் அருட்செயலை விளையாட்டு என்பர்.
இளைப்பில் செய்கை யாண்டும் விளையாட்டு என்பதே. இன்று விளையாட்டு என்பதற்கு பொருள் சக்தி சிவமாகும், சிவம் சக்தியும் ஆகும். இவ்விரண்டும் பொருளான் ஒன்றே. அகங்கை புறங்கை போன்று இயல்பால் இருநிலை என்ப. சக்தியும் சிவமும் இல்லாமல் எப்பொருளும் தோற்றமுறாது. சக்தியே யாண்டும் எல்லா பொருள்களுக்கும் தாங்கும் நிலைக்களம். அதனால் சக்தியே உலகமாக சமைந்தது என ஏற்றி கூறுவர். ஏற்றுரை புனைவு உபசாரம். தாரணி அண்டங்கள் எல்லாமும், அவைகளில் உள்ள இயங்கிய பொருட்கள் எல்லாமும், தாபரம் தாபர லிங்கம் என்கிற ஞானலிங்கம். சக்திதான் என்று சமைந்துரு ஆகுமே என்பதன் பொருள் சிவத்துடன் சக்தி சேர்ந்துதான் உருவ உலகமாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை. வாங்க மகேந்திரன் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 772வது பாடல் நம்முடைய ஞானலிங்கத்தின் நிறைவு பாடல். நிச்சயமா நிறைவான பாடல்னு கூட சொல்லலாம். நிறைவு தருகின்ற பாடல் எப்போது நமக்கு நிறைவு வரும்? அந்த ஆற்றல் சமநிலை இருக்கும்போது நிறைவு வரும். எனர்ஜி இன் எவ்ரிதிங், எனர்ஜி இஸ் எவ்ரிதிங் அப்படின்ட்டு ஐன்ஸ்டைன் சொல்லுவாரு. எல்லாவற்றிலும் ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலாக எல்லாம் இருக்கிறது. எல்லாம் ஆற்றல் மயம். அதாவது நமக்கு கணக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அங்க ஆற்றல் இல்லை அப்படின்னு கிடையாது. அதுதான் ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது இங்க பல முறை அதை பத்தி பகிர்ந்திருக்கிறோம். There is a power in invisibles. ஆற்றல் கண்ணுக்கு தெரியலனாலும், அதாவது மனித புலன் அறிவுகளால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட, புலனறிவுகள் புரிந்து கொள்ள முடியாட்டாலும் கூட அது பேர் ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் எப்படி இருக்கிறது? நாம் ஞானலிங்கத்தை பார்க்கும்போது எல்லாம் ஒரு உணர்சிவம் என்பதை பற்றி பல முறை பார்த்திருக்கிறோம். கண்ணால் பார்ப்பது மட்டுமல்ல, நம்மளுடைய புலனறிவுகளால் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதையெல்லாம் தாண்டி ஒரு உணர்சிவமாக ஒரு தன்மையாக பார்ப்பது ஒன்று. அப்படி அந்த உணர் அறிவு, அந்த பேரறிவு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஒரு விஸ்டம், அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு இந்த பாடல் ஒரு அற்புதமான ஒரு பார்வை. சக்தி சிவன் தன் விளையாட்டு தாரணி, சக்தி சிவன் தன் விளையாட்டு தாரணி, சக்தி சிவமுமாம் சிவன் சக்தியாகும், சக்தி சிவமன்றி தாபரும் வேறில்லை, சக்திதான் என்றும் சமைந்துருவாகுமே. திருச்சிற்றம்பலம். இப்போது எல்லாம் ஒரு விளையாட்டு, அதாவது ஒரு கெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு அந்த வேதியியலின் ஒரு தன்மையில், அந்த சக்திகளின் கலவையில், சக்திகளின் கூடலில், சக்தி அந்த பல்வேறு சங்கமத்தில் இந்த இருப்பாற்றல் இயக்க ஆற்றல் இரண்டும் சேர்ந்து ஒன்றா இரண்டா இந்த பேருலகின் அந்த பேர் அதிசயங்களாக, அபூர்வங்களாக, அதனுடைய பல்வேறு வடிவங்களாக, வெளிப்பாடாக, இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் த எனர்ஜி ஆர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்ற மாதிரி பார்க்கும் பொழுது எல்லாம் கலந்து இருக்கிறது. ஒரு ஆதிசிவன், ஆதிசக்தி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஒரு சக்தி நிலையாக இந்த மூலமாக இருக்கிறது. இந்த மூலத்தின் அந்த இணை விளையாட்டின் தன்மையாக இந்த பேரண்டமே இருக்கிறது. அந்த பேரண்டமே இந்த இரண்டோடைய விளையாட்டு தான். நீ இத நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாதிரி நீங்க ஒவ்வொரு இயலாகவே பார்க்கலாம், நீங்க கணக்காக பார்க்கலாம், அந்த இணை கணக்கு, புவியியலாக பார்க்கலாம், அந்த புவியின் தன்மையில் அந்த ஒரு சொன்னது போல அந்த
ஃபெமினைன் எனர்ஜி, மேஸ்குலின் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி தன்மை இருக்கிறது. ஆணுக்குள் பெண்மை இருக்கிறது, பெண்ணுக்குள் ஆண்மை இருக்கிறது. இரண்டோடைய தன்மையின் அந்த கலப்பு தான், அந்த சக்தி கலப்பு என்பதுதான் அதோடைய அந்த ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகி அது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மையாக கலந்து நிறைந்து இருக்கிறது. அது தாரணியாக இருக்கிறது. அது முழுக்க முழுக்க ஒரு தரணி என்று சொல்கிறோம் அல்லவா, தாரணி. அதாவது இந்த பேர் உலகமாக இருக்கிறது. அந்த 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 உலகம் என்று சொல்லும் பொழுதே அது எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து, அது ஒரு மெடிடேஷன்ல பார்ப்போம். அதாவது நீங்க வந்து ஒரு உங்களை சுற்றி ஒவ்வொரு திசையிலும் ஒரு ஒரு 10 மில்லியன் மைல்கள் வெளியில் இருந்தும், அதே போல 10 மில்லியன் மைல்கள் உள்ளுக்குள்ளேயும். அமெரிக்காங்க இருந்தாலும் அது ஒரு மைல் கணக்குல சொல்றோம், நம்ம கிலோமீட்டர் கணக்காகவும் கூட வைத்து பார்க்கலாம். ஒரு சூரியனையே பார்க்கும் பொழுது ஒரு பார்வை சொல்றது என்ன அப்படின்னா, இது இந்த பூமி சூரியனை சுற்றுவதற்கு 1000 மைல்கள் வேகத்துல சுத்துது. ஆனா நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப இயல்பா சாதாரணமா தானே இருக்கு. நம்மளால நடக்க முடியுது, ஓட முடியுது, இந்த பூமிக்குள்ள என்ன பண்ண முடியுது. அன்னைக்கு பிள்ளைங்களோட விளையாட்டா பேசிட்டு இருக்கும் பொழுது, இவ்வளோ நீர் இருக்கு, 1/3 நீர்ன்னு சொல்லும் பொழுது அந்த நீர்ல ஒரு சொட்டு கூட கீழே விழலையே. இப்படி சுத்தும் பொழுது 1000 கிலோ, அதாவது 1000 மைல்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் பர் ஸ்பீட். அதாவது அந்த மாதிரி நீங்க ஒரு வாகனம் ஓட்டுறீங்கன்னா எப்படி இருக்கும். ஆனா இது இந்த சிவ சக்தியின் ஒருங்கிணைந்த அந்த ஒரு அந்த விளையாட்டில் நான் சொன்னப்போ நீங்க கணக்காக பார்க்கலாம், புவியியலாக பார்க்கலாம், வரலாறாக பார்க்கலாம், அல்லது பயாலஜியா பார்க்கலாம். எல்லாமே அந்த இறையின் அந்த ஒருமித்த தன்மை என்பது இது வேறு அது வேறு என்று நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அதுதான் இந்த உடலுக்குள் உடலை வந்து ஒருமை என்று இந்த இலக்கணம் சொல்லும், பன்மை என்று அறிவியல் சொல்லும். ஏன் பன்மை? உடல் ஒரே ஒரு உடல் தானே, அது எப்படிப்பா பன்மை? அதை நான் நீங்க மாதிரி எலும்பாக இதுவாக வந்து பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பார்வை இல்லை ஒவ்வொரு செல்களாக தனித்தனியா வந்து ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்களுடைய ஒரு கூட்டமைத்த ஒரு அணுக்கூட்டாக இருப்பதாக பார்க்கலாம். இதெல்லாமே வந்து பல்வேறு வகையில வந்து பிரித்து அறிந்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம். இன்னும் கூட அறிவியல் முழுமையா தெரிந்து கொள்ளவில்லை. இந்த ஒரு பேரதிசயத்தை இது வரைக்கும் தெரிந்ததையே அதை எந்த ஒரு கணக்கோடு சேர்க்கிறது. இது வரைக்கும் தெரிந்ததே ஒரு 1% கூட இருக்குமா, 2% கூட இருக்குமா என்றால் இல்லை என்றுதான் சொல்லலாம். அதனாலதான் அறியாமை புலப்பட தெரியா பொருளை தேடிடும் கனவோ என்று இந்த வரிகள்ல சொல்றது. அந்த புரியாத நிலையாக இன்னும் நிறைய இருக்கும், நிறைய புரிந்து கொள்வதற்கு. இப்ப இந்த சக்தி சிவ சேர்க்கை என்பது சில இடங்கள்ல வேறு மாதிரி தெரியும், என்று ஒன்னாக தெரியும். ஆனா இரண்டிலும் சக்தி சிவமாகும், சிவம் சக்தியாகும். அந்த இரண்டிலையுமே சக்தி சிவமயமாகவும் சிவம் சக்திமயமாகவும் இருப்பதாக நம்ம எதன் மீதாக நம்ம வந்து ஒரு பார்வையை அதிகமாக பார்க்கிறோமோ அது இன்னும் தெரிந்து கொண்டே இருக்கும். நான் சொன்னது போல அந்த ஒரு 10 மில்லியன் மைல்கள்ல தாண்டி நீங்க வந்து அந்த இறை ஆற்றல், இது வந்து ஒரு கணக்குக்காக சொல்றவங்களால நம்ம வந்து அதை புரிந்து கொள்ள முடியும். அதையும் தாண்டி இதை இந்த அண்டத்துக்கு ஒரு அளவா சொல்ல முடியும், பேரண்டத்தில். அதே போல நம்ம உள்ளுக்குள்ளேயும் போக போக உள்ளம் என்று சொல்கிறோம் அல்லவா, உள்ளுக்குள் இருக்கின்ற அம் என்றால் பேரண்டம், உலகம். அப்ப உள்ளுக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்கு, வெளியிலையும் உலகம் இருக்கு. நம்ம வந்து ஒரு அந்த சிவசக்தியின் ஒரு இருப்பாக, நிறைவாக, ஒரு ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டிங் எனர்ஜியாக இந்த உடலுக்குள் இருக்கின்ற சிவத்தை தாங்கி கொண்டு அந்த சக்தியை இயங்கி கொண்டு நம்ம இருக்கிறோம். அதனாலதான் சுழி மாறி போனாலே போச்சு என்று சொல்வார்கள். இந்த உடம்புக்குள்ள அந்த உயிர் இருக்கு, ஆனா அந்த உயிரோட அந்த காற்று கொஞ்சம் ஒரு சுழி மாறி போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் இதுக்கு வேற ஒரு பேர் வைக்கிறான். அப்ப நம்மோட இருப்பது, அதாவது சிவம் சவமாகும் என்று சொல்வார்கள். அதாவது அந்த ஒரு தன்மை அது எப்போதும் அந்த அதிலும் வந்து ஒரு இறை இருக்கிறது தான். இன்னும் கூட சொல்ல போனா நம்ம இந்த உடலை நீங்க இந்த உயிர் போனதுக்கு அப்புறமும்
நம்ம கூட இப்ப சமீபத்துல கூட பார்த்தோம், கே பாக்யராஜ் அவரோட கண்களை வந்து தானமா கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாராலையும் உடம்பு தானமா கொடுக்க முடியும். நானும் அது மாதிரி எழுதி வச்சிருக்கேன். நிச்சயமா நிறைய பேர் அது மாதிரியும் பண்ணியிருக்கோம். அப்ப இது எல்லாமே வந்து இன்னும் நமக்கு தாண்டியும் கூட இந்த உலகத்துல வந்து வாழ்வதற்கான சக்தியாகவும் இருக்கும். அப்போ என்ன மாதிரியான ஒரு பேரதிசயம்! இதை வந்து நீங்க எல்லாத்தையும் இரு வேறு என்று நம்ம வந்து ஒரு மயங்குகிற மாதிரியா இருக்கும். ஆனா இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு அப்படி நிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஞான நிலை. அந்த ஞானம் மிக சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது, இதை இன்யான் எனர்ஜி அப்படின்னு பேசணும்னாவே அது வந்து ஒரு பெரிய அறிவியல். ஆனாலும் ஒரு ஒரு சுருக்கமாக அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இங் எனர்ஜி இருக்கு, அதிகமா இருக்கு. அதாவது இந்த சக்தி நிலை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த சக்தி நிலை உள்ளவர்களுடைய அந்த குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே நீங்க பார்க்கலாமே, ஒரு தாய் தந்தை அப்படின்னு பார்க்கலாம், ஆண் பெண் என்ற ஒரு இதுல பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு இதை ஒரு சக்தி மயமாக பார்க்கிறோம் என்றால் எப்படி இருக்கும்? இப்போ வந்து ஒரு 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 அன்பு ரீதியாக, அன்பே மயமாக, அன்பே நிலையாக இருக்கின்ற ஒரு எமோஷனல் நிலையை வந்து நம்ம வந்து அம்மாவிட பார்க்க முடியும். எல்லாவற்றையும் ஒரு குடும்பமாக, எல்லாவற்றையும் ஒருமித்து, எல்லோருக்கும் அன்பு. அதுதான் சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு குழந்தை, ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறந்தது, ஒரே ஒரு குழந்தை இருக்கும் பொழுது நீங்க எத்தனை சதவீதம் அந்த குழந்தைக்கு அன்பு காட்டுவீங்க? 100% அன்பு காட்டுவேன். சரி, 2வது குழந்தை பிறந்துச்சு, அப்ப எப்படி 2 பிரிச்சு அன்பு செலுத்துவீங்களா? 50% 50%? இல்ல இல்ல, இதுக்கு 100 அதுக்கு 100, இரண்டையும் வெவ்வேறாக பார்க்கின்ற பார்வை அல்ல. அப்போதான் அம்மா என்றாலே அந்த ஒரு இது இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு இன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒரு தியாக உணர்வு, தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க சாப்பிடணும், மற்றவர்களுக்கு இருக்கணும், இந்த மாதிரி பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கும். ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவா இருக்கிற, அதாவது சென்சிட்டிவ்னா நத்திங் ராங், அதாவது அந்த அளவுக்கு தீர்க்கமா நுண்ணிய அளவுல வந்து பார்த்து இவங்க எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு ஒரு விருந்தோம்பல் தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது அனிச்ச மலரென்று, அதாவது எப்படி ஒரு சின்னதாக பார்த்தா கூட அது வந்து வாழிடுமே, அந்த அளவுக்கு வந்து பார்த்து பார்த்து அந்த பண்ற அந்த ஒரு விதம் இருக்கும். நம்ம செயல்களிலும் சரி, எல்லாவற்றிலும். அதே போல அழகியல், அதே போல ஒரு விஷயத்த வந்து ஒரு வல்னரபிளா இருப்பதாக அந்த உணர்வு பெருக்கை காட்டிக்கொள்வதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஒரு 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 திறந்த மனநிலையோ அல்லது உள்ள நிலையோடு இருப்பது, இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணியல் தன்மை என்று சொல்லலாம், அல்லது ஒரு இன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இப்ப யாங் எனர்ஜி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு பிராக்டிக்கலா இருக்கிறது, ஒரு கோல் ஓரியன்டா இருக்கிறது. அதே போல அந்த அந்த அங்கு என்ன செய்ய முடியும் என்று தன்னுடைய முழு ஆற்றலையும் வந்து ஒரு பெருக்கி அதனுடைய தன்மையோடு பார்ப்பது. இப்ப நீங்க அங்க சென்சிட்டிவ்னா இங்க சென்சிட்டிவ்னஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்படி குறைவு கிடையாது, அது நிறைவுங்கிறது கிடையாது. ரெண்டுக்கும் சரியான பேலன்ஸ் இருக்கும். ஒன்று இல்லாத ஒன்றை, அதனால மேட் ஃபார் ஈச் அதர்னா என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் சரிக்கு சமமா ஒரே மாதிரி யோசிச்சு ஒரே மாதிரி இருக்குது அப்படி கிடையாது. கணவன் மனைவியா இருக்கவங்கள ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்றோம்னா, இவரிடம் எது குறை என்று நம்ம நினைக்கிறோமோ அது அவரிடம் நிறையாக இருக்கும், அவரிடம் எது நிறை என்று நினைக்கிறோமோ அது இவரிடம் குறையாக இருக்கும். ஆனா இரண்டும் சேரும் பொழுது மிக சரியான ஒரு சேர்க்கையாக இருக்கும். அப்ப அந்த இன் யாங் எனர்ஜி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிவசக்தி நிலையோடைய சரியான பேலன்ஸ். இதை வந்து நான் தனிப்பட்ட மனிதர்களிடம் கூட பார்க்கலாம். நீங்க வந்து உங்களிடம் நான் இப்ப சொன்ன அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒருத்தரிடம் வந்து இப்ப ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், இந்த தன்மை வந்து ரொம்ப கூடுதல் குறைச்சலா, அதாவது எவ்வளவு இருக்கணுமோ அதை விட ரொம்ப அதிகமா இருந்தாலோ கம்மியா இருந்தாலோ அது வந்து இந்த ரெண்டுக்கான பேலன்ஸ் பாக்குறது. அதாவது ஒரு உணர்ச்சி நிலையிலேயே முழுக்க நம்மளை வந்து அதுல இருந்து தலைகால் புரியாம இல்லாம இருந்து அங்கேயும் பிராக்டிக்கலாவும் இருக்கிறது. இப்ப பிராக்டிக்கலா இருக்கும் போதே இன்னொருவர் என்ன நினைப்பாங்கன்ற அந்த ஒரு அந்த எல்லோருக்கும் சாப்பாடு கிடைச்சிருச்சா, எல்லாரும் அவங்களுடைய அவர்களுக்கான தேவை நிறைவேறிவிட்டதா என்று பார்க்கின்ற அந்த பார்வையும் வேண்டும். இப்போ இது மாதிரி இரண்டுக்குமான பேலன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாவே இந்த இன் யாங் எனர்ஜியை வந்து மிக சரியாக புரிந்து கொள்ளலாம். அந்த ஆணுக்குள் இருக்கின்ற பெண்மையும் பெண்ணுக்குள் இருக்கின்ற ஆண்மையும். இப்ப ஒருவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கடின உழைப்பு பார்த்தா ஒரு அந்த ஒரு
ஒரு ஆண்கள் மாதிரி இவங்க செய்யறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆண்கள் எத்தனை பிடி உஷா வந்து நல்ல ஒரு பெரும் ஓட்டக்காரராக இருக்கிறார்கள், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆற்றல் இருந்தார்கள். இது மாதிரி எல்லாத்துலயும் இருக்கும். அது ரெண்டுக்குள்ள பேலன்ஸும் இருக்கும் பொழுது அந்த பேராற்றலின் அந்த பெரு விளக்கத்தை, பெரும் சக்தியை, அந்த அதற்குள் இருக்கின்ற சிவத்தை நாம் வந்து மிக சரியாக உணர்ந்து கொள்ளலாம். அதுதான் அந்த தாபரம், தானே பரமாக இருப்பது. அதை நம்ம கூட இங்க பேசிட்டு நினைக்கிறேன். தாம்பரம் என்கின்ற ஊர் கூட அப்படி கூட இருந்திருக்கலாமோ, தாம் பரம் தான் பரம், அப்படி தாம்பரம் என்று கூட இருந்திருக்கலாமோ என்று கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அங்கு சில கோயில்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்ற கோயில்கள் உண்டு. அங்க அது பக்கத்துல கூட தங்கி இருந்தேன். இது மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மையை வெளிப்பாடாக வைத்திருக்கிறார்கள். அதுவே லிங்கமாக. அதனால் உருலிங்கமாக இருப்பதை அருளிங்கமாக, உருலிங்கமாக நாம் எல்லாவற்றிலும் கலந்து ஒரு நிறைந்து இருக்கின்ற லிங்கமாக பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தை கூட லிங்கமாக பார்த்து வணங்கலாம். இவ்வளவு ஒரு அருமை இல்லை? அதுவே ஒரு லிங்க வடிவத்துலதான் இருக்கு. இந்த நம்மளுடைய செல்களை ஒரு லிங்கமாக பண்ணலாம், நம்மளுடைய முகத்தை ஒரு லிங்க வடிவமாக பார்க்கலாம். இது போல வந்து நீங்க வந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்ப ஞான லிங்கமாக, உணர்லிங்கமாக பார்த்தோம் என்றால் என்ன? உடலாக, உயிராக, உயிரோடு இறைந்த உடலாக, உடலுக்குள் இருக்கின்ற உயிராக, எல்லாவற்றையும் பார்க்கின்ற தன்மையை போலவே நாம் இருக்கின்ற அந்த சக்தி நிலையை புரிந்து கொள்வதற்கு இந்த ஞானலிங்கமாக புரிந்து கொண்டோம் என்றால் இது முழுக்க முழுக்க அந்த திருமேனி எது அப்படின்னா, அந்த திருவே மேனியாக இருக்கின்ற அந்த பேரண்டம், திருவே மேனியாக இருக்கின்ற அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த அணுவுக்குள் அணுவாக இருக்கின்ற அந்த ஒரு தன்மை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையான ஒரு நிறைவான ஒரு மந்திரம் இந்த மந்திரம். நன்றி, வணக்கம். நன்றி, மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம், எல்லாருக்குமே காலை வணக்கம். நிறைவா விளக்கங்கள் பார்த்தாச்சு. மகேந்திரன் ஐயாவும் சரி, விந்தியம்மா எல்லாருமே நல்ல நிறைவான பொருள் சொல்லியாச்சு. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன நுணுக்கம் மாத்திரம் நம்ம பார்த்தா போதும். கூடுதலா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நீங்க பாருங்க, சக்தி சிவந்தன் விளையாட்டு திறனி, இது சொல்லாததா? எவ்வளோ முன்னாடியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா இதுதான் சொல்லிட்டே வருவாரு. சக்தியும் சிவமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. சக்தி அருள் தரு, சத்தன் அருள் உண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இப்படி வரிசையா சக்தி தான் சிவம், சிவம் தான் சக்தி அப்படின்னு இன்னும் சொல்ல போனா ஒரு 10-20 பாடல் முன்னாடி சொல்லியிருப்பாரு. சக்தி சிவமாம் லிங்கமே தாபரம் அப்படின்னா அந்த அவங்கதான், அந்த சங்கமமும் அவங்கதான் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி எதுக்கு அதே விஷயத்த திரும்பி கொண்டு வர்றாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு மாத்திரம் நம்ம பதில் பார்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா, சக்தி சிவமுமாம், சிவன் சக்தியுமாம் அப்படின்னு ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் நம்ம வரிசையா பார்த்துட்டே வரோம். அதே மாதிரி சக்தி சிவமின்றி தாபரம் வேறு இல்லை, அதையும் வரிசையா சொல்லிட்டாரு. நம்ம இந்த உண்மையும் அபேதமாக இருக்கிறார்கள், பேதமே கிடையாது, 2 பேரும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ இந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னாக்க, 2 விஷயம். முதல் வரியில இருக்கக்கூடிய சக்தி சிவந்தன் விளையாட்டு தாரணி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர்கள் இருவருடைய விளையாட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர்கள் இருவருடைய விளையாட்டு அப்படிங்கும்போது நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம நம்முடைய வினைகளினால் இந்த உலகை பிறப்பித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திற்கு பிறந்து வந்து இந்த உலகில் நாம நம்முடைய வினைகளை போக்குகிறோம். அப்ப நம்மதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கர்ம வினைகளின் மூலமாகத்தான் நம்ம மீண்டும் பிறக்கிறோம் அப்படின்னு ஒரு கோட்பாடு. நம்ம அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்குதான் நம்ம நல்லவங்களா இருக்கணும், அதுக்குதான் நம்ம இல்ல கெட்டது செய்யாத இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்றோம். அப்புறம் இந்த 3 கோட்பாடு, பிராரப்தம், ஆகாமியம், சஞ்சிதம், இப்படி எல்லாம் கர்ம வினைகளுக்கு 3 கோட்பாடு வைத்திருக்கிறோம். பழ வினைகளின் மூலமாக நாம் இந்த உலகிற்கு வருகிறோம், மீண்டும்
ஈட்டக்கூடிய வினைகளின் மூலமாக நம்ம வந்து மீண்டும் பிறக்கிறோம். இப்படி எல்லாம் நம்ம சொல்லி முடிக்கிறோம். ஆனா இங்கேயும் சரி, நேத்திக்கு மந்திரத்திலயும் சரி என்ன சொல்லுவாருன்னு பாருங்க. ஒத்த இருமாயா கூட்டத்து இடை ஊட்டி அப்படின்னு சொல்லுவாரு அவரு. அந்த இடமும் அவங்க ஊட்டுறது இது. அப்ப அந்த இரு மாயா வினைக்கு, அந்த மாயா வினைகளுக்கு, அதாவது சுத்தமாயா அசுத்தமாயா வினைகளுக்கு இடையே நம்மை ஊட்டி பிறப்பிட்டு, ஊட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிடறதுக்கு ஊட்டுறதுன்னு சொல்ல மாட்டாங்க. குழந்தைக்கு ஊட்டுறது அப்படின்னா என்னது? அமுது ஊட்டுதல் அப்படின்னா ஒருவர் மற்றொருவருக்கு ஊட்டுவது. அப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். என்ன சொன்னாரு? ஒத்த இருமாயா கூட்டத்து இடையூட்டி அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவங்க ஊட்டுறது. ஆனா அப்படி ஊட்டும் போது நம்ம வந்து என்ன பண்றோம்? நல்ல குழந்தையா சாப்பிடுறோம். அந்த ஒரு குழந்தை மாதிரி படுத்தல, சாப்பாட படுத்தல. அதனாலதான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? சக்தி சிவன் தன் விளையாட்டு தாரணி அப்படின்றாரு. அப்ப அவங்க அத ரொம்ப இயல்பா பண்றாங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க அந்த விஷயத்த. அப்போ அது எதுக்காக இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னாக்க, நம்ம வந்து ஏதோ இறைவன் வந்து கோபத்தோட நம்மளை படைச்சிட்டாரு, நம்ம அதனாலதான் இந்த அவஸ்தைப்படுறோம் அப்படின்னும், இல்ல அதீத சௌந்தரியத்துல சந்தோஷத்துல நம்மளை படைச்சிருக்காரு, அதனால அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னும் நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். இடது கையில டீல் பண்ணிட்டு போறாங்க அவங்க. அத சொல்றதுதான் இந்த மந்திரத்தோட முதல் முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். சக்தி சிவன் தன் விளையாட்டு தாரணி அப்படின்றாரு. அவங்க ரெண்டு பேரோட விளையாட்டு தான். எது விளையாட்டு? இந்த உயிர்களை மாயாமலங்களுக்குள் ஊட்டுவது. எதுக்காக அப்படின்னாக்க, சித்தம் புகுந்து சிவமாக்க. அதையும் நேத்திக்கு சொல்லி முடிச்சுட்டாரு. சித்தம் புகுந்து சிவமாக்க. அதை எப்படி பண்றாங்க? சுத்தமதாகும் துரியம் பிரிவித்து அப்படிங்கிறார். அப்போ அந்த துரியத்தில் பிரிவித்து நேத்திக்கு சொன்னாரு, அந்த துரியத்துல பிரிவித்து பண்ணாரு. அப்ப இதெல்லாமே அவங்களுக்கு என்னது? உள்ள தூக்கி கொண்டு போட்டு, அந்த உள்ள தூக்கி போட்டதுல இருந்து உயிரை பிரிவித்து, அந்த பிரிவித்த உயிரை சிவமாக்குவது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு? சக்தி சிவமன்றி தாபரம் வேறில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடைசி அவர் வார்த்தை முடிக்கிறாரு, சக்தி தான் என்றும் சமைந்து உருவாகுமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நீங்க வந்து இப்ப வந்து ஒரு 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 எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து வாளி இருக்கு, கயிறு இருக்கு, கிணறு இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? நம்ம ராட்டு இருக்கு. இந்த ராட்னம் இல்லைன்னா கூட நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? தண்ணிய உள்ள அப்படியே வாளிய போட்டு எடுத்துடலாம். அப்போ கயிறு, அப்ப அந்த ராட்டினத்தை நம்ம தள்ளி விட்டுறலாம். கிணறு இருக்கு. கிணறு தான் எது? இந்த உலகம். அப்படி வச்சுக்கோங்க. இந்த கிணத்துல நம்ம எதை வச்சு தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாக்க, வாளியில கயிறை கட்டி உள்ள விடுறோம். இப்போ கயிறு இல்லைன்னாலும் நம்மளால தண்ணி எடுக்க முடியாது, வாளி இல்லைன்னாலும் நம்மளால தண்ணி எடுக்க முடியாது. ஆனா இந்த தண்ணி எதுல வருது அப்படின்னா, இந்த வாளியில தான் வருது, இந்த குடத்துலதான் வருது இல்லைங்களா? அப்போ சக்தியும் சிவமன்றி தாவரம் வேறில்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சக்தி கயிறு, சக்தி வாளி, சிவம் கயிறு, ரெண்டும் வந்துருச்சு. ஆனா சக்தி தான் என்றும் சமைந்து. எதுதான் தண்ணியை எடுத்துட்டு வருது? வெறும் கயிறு இருந்தா நம்மளால அந்த தண்ணியை எடுத்துட்டு, கை நிறைய தண்ணி கிடைக்காது, தலையில கொட்டிக்க முடியாது. அப்ப என்ன முக்கியம்? வாளி ரொம்ப முக்கியம். அப்ப எதுதான் வாளி அப்படின்னா, சக்தி வாளியாக இருக்கிறாள். அப்ப இந்த உருவாக இருக்கக்கூடியது யாரு? சக்தி. அப்ப நம்ம இப்ப நம்ம இன்னொரு கோட்பாடுக்கு நம்ம போனோம். எதுக்கு போனோம் அப்படின்னாக்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் பெண்கள். அப்ப நாதன் ஒருவனே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. இது வந்து பக்தி பாவம் நம்ம சொன்னது. இந்த பக்தி பாவத்துல எல்லா உயிர்களுக்கும் ஆன தலைவன் ஒருவன் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் யாரு அப்படின்னா சக்தியினுடைய உருவம். அந்த எதுக்கு இப்ப இந்த உருவத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னாக்க, அந்த உருவத்தை வைத்து நம்முடைய வினைகளை கழிப்பதற்காக நம்ம இங்க வந்திருக்கோம். அப்ப இந்த பெண்ணா இருந்தா பெண்ணுக்குரிய வினைகளை செய்து நாம் இந்த வினைகளை கழிக்க வேண்டும். ஆணாக இருந்தால் ஆணுக்குரிய வினைகளை செய்து நாம் கழிக்க வேண்டும். அப்ப எந்த உரு எடுத்திருக்கிறோமோ, மாடா, ஆடா, பறவையா,
மரமா என்ன உரு எடுத்திருக்கிறோமோ அந்த உருவுக்கு உண்டான வினைகளை செய்து நாம் கழிக்க வேண்டும். இப்ப நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பாக்குறோம். நம்ம என்ன பண்றோம், நான் பெண்ணுன்னா நான் ஏன் இது பண்ணக்கூடாது, ஏன் பெண்ணுன்னா நான் பிள்ளை பேரு கடந்து போகணுமா, நான் மாத்திரம் எதுக்காக, நான் கருப்பையை மறுக்கலாம், நம்ம அந்த உரிமை நமக்கு இருக்கு. இல்ல, பெண் என்றால் அந்த பெண்ணுக்கு உண்டான அந்த கடமைகளை நம்ம செய்து முடிக்கணும். அப்ப ஆண் என்றால் நான் ஏன் வேலை பார்க்கணும், மனைவி சம்பாதிச்சு கொண்டு வரட்டுமே, இல்ல, அந்த இடத்துலயும் நம்ம நம்முடைய கடமையை நாம் செய்தாக வேண்டும். அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, சக்திதான் என்றும் சமைந்து உருவாகுமே. அப்ப அந்த உருவுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்தாகணும். ஒரு அம்மாவா இருந்தா அந்த அம்மாவுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுத்தாகணும். அப்பாவா இருந்தா அப்பாவுக்கு உண்டான அந்த கடமையை நம்ம செய்தாகணும். பெண்ணாக இருந்தால் அப்ப இந்த உறவு என்கின்ற பண்பிலிருந்து பண்பியாக நாம எது இருக்கோ அதை நம்ம சரி பண்ணி ஆகணும், அதை டெலிவர் பண்ணி ஆகணும். அதுதான் இந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான. ஏன்னா அதுக்காக தான் நம்ம அவர்கள் விளையாட்டாக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார்கள். எப்படி அவர்கள் ஊட்டி தந்த உயிர் இது. அப்ப எதற்காக ஊட்டி தருகிறார்கள் அப்படின்னா அதை நேற்றுக்கு நம்ம பார்த்திருப்போம். இந்த இத்தகைய சக்தியினுடைய உடலில் இருந்து, சக்தியாக இருக்கக்கூடிய உடலில் இருந்து உயிரை எங்க பிரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக் மெத்தட் கூட சொல்லியிருப்பாரு. நேற்றுக்கு மந்திரத்துக்கு என்னால வர முடியல, வேற ஒரு இடத்துல இருந்தது. அதனால அந்த 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 இடம் ரொம்ப சயின்டிபிக்கான இடம், ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நமக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, சுத்தமதாகும் துரியம் பிரிவித்து அப்படின்னுவாரு. அப்போ அந்த இடத்துல துரியத்துல போய் பிரிவிக்கிறாரு. அப்ப அந்த துரியத்தை எப்படி இந்த உயிரை பிரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருப்பாரு. அற்புதமான ஒரு மந்திரம். அப்போ அந்த மாதிரி பிரிவித்து வரக்கூடிய இந்த இருவினைகளை களையக்கூடிய இந்த விஷயத்த அவங்க ரொம்ப விளையாட்டா பண்றாங்க. எதுக்காக விளையாட்டா பண்றாங்கன்னா, நாம எடுத்த பிறவியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அப்படின்னு இந்த மந்திரத்தை முடிக்கிறாரு. அதுதான் ஞானம். அந்த ஞானம் தான் நம்ம இங்க இருந்து பறக்கிறதுக்கு போக கூடாது. அவன் ஏன் அப்படி இருக்கான், அவனை மாதிரி இருக்கணும்னு நினைக்க கூடாது. உனக்கு என்ன தட்டுல இருக்கோ அதை சாப்பிடு, அதுக்குதான் உனக்கு தட்டு போட்டிருக்கு, உனக்கு சாப்பாடு போட்டிருக்கு. அதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். அப்ப அந்த 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 ஒரு ஞானத்தை தருவதுதான் ஞானலிங்கம் அப்படின்னு இந்த மந்திரத்தோட இந்த பகுதியோட முடிவா அவர் முடிக்கிறாரு. அப்போ உன் தட்டுல என்ன இருக்கு பாரு அப்படின்னு நமக்கு சொல்லி தர்றாரு. அதை எப்படி கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்கிற விஷயத்தெல்லாம் இவ்வளவு நாளும் சொல்லி கொண்டு வந்தாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். ஞானலிங்கத்துல எது ஞானம் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அப்ப இங்க இருந்து துறவு மேற்கொள்ளலாமா, இல்ல, இந்த உலகத்துல இந்த பிறவியில நீ குடும்பஸ்தன், அப்ப அந்த குடும்பஸ்தனுக்கு உண்டான கடமையை செய்ய, அதுதான் உனக்கு உண்டான. அப்ப அவன் துறவு கொண்டிருக்கிறானே, அவனுடைய கர்மவினை, அவனுடைய பிறப்பு துறவு எடுப்பதற்காக இருக்கலாம், கம்பேர் பண்ணாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமா சொல்லி தந்திருக்காரு. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே, மன்னிக்கணும், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நன்றி அம்மா, மிக அருமை. நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation: World is the outcome of the play of Shakti Sivam. Shakti is also Sivam. Sivam also becomes Shakti. Without Shakti Sivam, there is no immovable. Only Shakti takes the abiding form of Shivam. அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னோட புத்தகத்தில். நிறைய நல்ல விளக்கங்கள் பார்த்துட்டோம். சக்தி சிவம் அவங்களோட இணைவு தான் எல்லாமே அப்படிங்கிறது தான் அவங்களோட விளையாட்டுன்றதை வச்சு நேற்றும் அதை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் அந்த உலகமே அவங்களோட விளையாட்டு தான் அப்படிங்கிறது. இதை ப்ராக்டிக்கலாக இப்போ எப்படி நம்ம இப்போ உலகத்தில் சக்தி சிவம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்ததில் என்ன யோசிச்சேன்னா, நம்ம சூரியன் இருக்கு இல்லையா, நமக்கு முன்னாடி பாட்டில் சொல்லியிருப்பாங்க, எந்தை பரமனும் என் அம்மை கூட்டமும்னு. நமக்கு தந்தை தாயாக நமக்கு தெரிகிற அருவமாக தெரிகிறது யாருன்னா சூரியனும் சந்திரனும் தான். அவங்களோட கூட்டமாக தான் மற்ற பிளானட்ஸும் இருக்குது, கிரகங்களும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம இந்த சூரிய குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கோம். அங்கே இருக்கிறதா நமக்குள்ளேயும் இருக்குது. இப்போ எப்படி
பூமியை வந்து சந்திரன் சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? சந்திரன் தான் நம்ம மனமாக நம்ம ஜோதிட இடத்துல இருந்து பார்த்தாலும் அது மனதுக்கு வந்து சந்திரனை சொல்லுவாங்க. ஆன்மா அறிவுக்கு வந்து ஆன்மாவோட இதுக்கு வந்து சூரியனை சொல்லுவாங்க. தந்தையாக சூரியனை சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சூரியனோட ஒளி தான் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிறது. சந்திரனுக்கும் ஒளி கிடையாது. மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கும் எந்த ஒளியும் கிடையாது. நம்ம பூமிக்கும் ஒளி கிடையாது. லைட் கிடையாது. எந்த கிரகத்துக்குமே சுத்தி நம்மளோட குடும்பத்துக்கு ஒளி எங்கேருந்து வருதுன்னா, சூரியன்ட்ட இருந்து தான் வருது. அவர் தான் தந்தையாக நமக்கு இருக்கிறாரு. அவரோட ஒளியில தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. நமக்கான பிரபஞ்சம். இந்த 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 சோலார் குடும்பம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த சூரியனுமே என்னன்னா, நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். சதாசிவம்ல இருந்து அதுக்கும் முன்னாடி இருக்க நிலையில வரைக்கும் எல்லாமே அந்த சக்தி சிவமோட இணைப்பு தான். அந்த நாத பிந்துவோட சேர்க்கை தான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த ஒளியாக இருக்கிறது சக்தியும் அந்த சிவமாக இருக்கிற அந்த சூரியன்ட்ட இருந்து தான் நிலா வாங்கிக்குது, ஒளிய வாங்கிக்குது. நம்ம மற்ற கிரகங்களும் வாங்கி, நம்ம இந்த உடலும் வாங்கிக்குது. நம்ம இங்க சூரிய ஒளிய வாங்கிக்கிறோம். இப்படி அந்த இயக்கம் வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம அதேமாரி இப்போ நம்ம இந்த இந்த பூமியில் வந்து பிறக்கிறோம் அப்படின்னா, அந்த பிறக்கிற நேரத்தில் எனக்கு எந்தெந்த எந்தெந்த கிரகத்தில் இருந்த ஒளி வந்து எனக்கு எந்த அளவுக்கு நான் அப்சர்வ் பண்ணி நான் ஒரு உயிராக இங்கே பிறக்கிறேன். இப்போ எனக்கு சந்திரன் என்கிட்ட நல்ல நிலையில இருந்தால் என் மனநிலை நல்லா இருக்கிற மாதிரி. புதன் இருந்ததுன்னா என்னோட அறிவு நிலை நல்லா இருக்கும். எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து அந்த வாங்கிக்கிறதா. இப்போ சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்லா அழகா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, இன்பமா இருக்கிறது, அது மாதிரி பார்க்கலாம். செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால் தைரியமா வீரமா இருக்கிறது. குரு சொல்லணும்னா ஞானம். நம்ம எந்த மாதிரி நம்மளை வாழ்க்கையை கொண்டு போகணுன்ற அந்த அந்த ஒரு விஷயம். இப்போ சனீஸ்வரர்னு பார்த்தோன்னா நம்மளோட ஒழுக்கம், நேர்மை, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தர்மம் படி தான் கொண்டு போகிறோமா இல்லைன்னா என்ன அப்படிங்கிறது. ராகு வந்து நம்மளோட உலக ஆசை. இந்த எந்த அளவுக்கு இவங்களுக்கு உலக ஆசை இருக்கணும், இருந்தால் அவங்க கர்ம வினை சேருமா குறையுமா அப்படிங்கிறதெல்லாம். கேது வந்து அந்த உலக ஆசையே இல்லாமல் ஞானத்தை நோக்கி போகிறது. இந்த உலகத்துலேருந்து விடுபட்டு அந்த மாதிரி. அதனால் இங்கே இருக்கிறது எதுவுமே நல்லது கெட்டதுன்னே இருக்காது. எல்லாமே வந்து ஒன்று உலகியலுக்கான நல்லதாக இருக்கும், இல்லைன்னா அது வந்து ஆன்மீகத்துக்கு போய் சேர்ந்துரும் அந்த ஒரு விஷயம். அந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம எல்லாத்தையுமே அந்த அந்தந்த ஒளியை வாங்கிட்டு வரோம் இல்லையா? ஆனால் இது எல்லாத்துக்குமான ஒளி எங்கேருந்து வருது? நம்ம சோலார் குடும்பம் மட்டும் வச்சு பார்த்தோம்னாலே அந்த சூரியன்ட்ட இருந்து. அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியாக இருக்கிற அந்த ஆத்மாட்ட இருந்து தான் நமக்கு எல்லாமே இயங்குது. அது மாதிரி தான் நமக்குள்ள எவ்வளோ மனம் இயங்கணும், எவ்வளோ அறிவு இயங்கணும், எவ்வளோ ஞானம் இயங்கணும் இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாமே மாயை அப்படிங்கிறதா நம்ம இங்கே இதெல்லாம் வெளிப்பட்ட விஷயம். சக்தி சிவம்ங்கிறது வந்து வெளிப்பட்ட நம்மளோட கர்மாவை போக்குறதுக்காக ஒரு வெளிப்பட்ட விஷயம். இதுலேயே மாட்டிக்க கூடாது. இந்த மாயையிலே மாட்டிக்காம அந்த ஒளி எங்கேருந்து வந்தது? இப்போ அந்த நமக்குள்ளேயுமே அந்த அமாவாசை பௌர்ணமி நடக்கும். எப்படின்னா இந்த மூச்சு ஓடுது பாருங்களேன். மூச்சு பூர்ணமாக நிறைஞ்சு இருக்கிறப்ப, அதாவது கும்பகம் அப்படிங்க இல்லையா? அப்போ வந்து அது வந்து பௌர்ணமியாட்டம் நமக்குள்ளே இருக்கும். அடுத்த செகண்டு நமக்கு மூச்சை கீழே விட்ட உடனே என்னென்னா அமாவாசை ஆகிடும். நமக்குள்ளே அந்த ஓட்டம் இல்லாமல் அந்த கேப்பு. அதனால தான் யோகிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேப்பை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்பாங்க. நமக்குள்ளேயும் எப்படி இந்த பூமியை வந்து நிலா சுற்றி அமாவாசை பௌர்ணமியை நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, அதே மாதிரி நமக்குள்ளேயும் அந்த அமாவாசை பௌர்ணமி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த செகண்டில் ஓடிட்டுருக்கோம். நம்ம அதை பிடிச்சிக்கிட்டா கூட நம்ம இதெல்லாத்தையும் இயக்குற யாருன்னு தெரிஞ்சு நம்ம போவோம். இந்த விளையாட்டில் மாட்டிக்கக்கூடாது. இது ஏன் திரும்ப விளையாட்டுன்னு சொல்கிறாங்க? அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இது விளையாட்டு, இதை மாட்டிக்காதீங்க, இது மாயை. இந்த சூரிய சந்திரனிலிருந்து இங்கே இந்த உலகத்திலேருந்து இதில் இயக்கம்லேருந்து இந்த அறிவு நிலை, அழகு நிலை, இன்பம் நிலை, துன்பம் நிலை, இது எல்லாமே வந்து அந்த ஞானத்தை நோக்கி போகிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவிகள் தான் எல்லாமே. இதுதான் நான் பற்றி கொள்ளாமல், நான் பற்றி கொள்ள வேண்டியது யாரு? அந்த ஒன்றுமில்லாத தன்மையான இறைவன். அந்த இறைவனை மட்டுமே நான் பிடிக்கணும். அதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு அதுக்கு நான் என்ன செய்யணும், என்னோட மனநிலைக்கு தகுந்தபடி, என்னோட அறிவு நிலைக்கு தகுந்தபடி நான் என்னெல்லாம் செஞ்சால் நான் இறைவனை பிடிக்க முடியும்
அப்படிங்கிறது அந்த சிந்தனையில் இறையை மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா இந்த அனைத்து விளையாட்டுங்கிறது நமக்கு புரிய வரும். இங்கே எல்லாமே விளையாட்டாக நமக்கு மாயையாக தான் இருக்குன்றது புரிய வரும் அப்படிங்கிறதெல்லாம் தான் சிந்திச்சது. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.